வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான எறா பஜ்ஜி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது எறா போண்டான்னு கூட சொல்லலாம். ரொம்ப அருமையாக நல்லா இருந்தது. இந்த எறா பஜ்ஜி நான் முதல் வாட்டி ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக வந்தது. எறா நல்லா சாஃப்டாக இருந்தது, மேலே பஜ்ஜி மாவு நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. இது அந்த பூண்டு சட்னியோட சர்வ் பண்ண ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். முதல்ல இங்கே எறாவை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா தூள், நீங்கள் சிக்கன் மசாலா கூட யூஸ் பண்ணலாம், எடுத்து அளவாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல நம்ம மிதமான தீயில் கடாயை காய வச்சு சுத்தம் செஞ்ச எறாவை சேர்த்துக்கணும். அதில் மிளகாய் தூள், மஞ்சள், உப்பு, கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடணும். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த எறாலேருந்து நிறைய தண்ணி விட்டு வரும். அவ்வளோ வெந்தால் போதும். அந்த தண்ணியெல்லாம் நம்ம வத்துற வரைக்கும் விட தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த எறா தொக்கெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த எறா நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அதனால் வறுக்கிறப்போ அது நல்லா வெந்துடும். நல்லா தண்ணி விட்டு வந்ததும் எறாவை வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுடுங்க. அந்த எறா நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா எறா நல்லா ஆறிடும். ஆறினதும் நம்ம பஜ்ஜி மாவு கரைச்சி எறாவை முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எறா எப்போவுமே சூடாக இருந்தாக்கா பொரிச்சு எடுக்கிறதப்போ அது கொஞ்சம் வெடிகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எறாவை வடிகட்டி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். நல்லா ஆறி இருக்குது. அதே மாதிரி நான் பஜ்ஜி மாவுக்கு கடலை மாவு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சோடா உப்பு, மிளகாய் தூள், சீரகம், ஓமம், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். மிதமான தீயில் எண்ணெயும் காய வச்சுருக்கேன். ஏன்னா பஜ்ஜி மாவுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்கணும், சூடான எண்ணெய் சேர்க்கணும். இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே பஜ்ஜி மாவில் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள், பெருங்காயம், சோடா உப்பு, சீரகம், ஓமம் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், சூடான எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுக்க போகிறேன். நம்ம பஜ்ஜி மாவு எப்படி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நான் முன்ன காமிச்சு கொடுத்துருக்கேன், அதே மாதிரி நம்ம பஜ்ஜி மாவை கரைச்சிக்கணும். எப்போவுமே நம்ம ஒரே மொத்தமாக தண்ணி விட்டு கரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் பஜ்ஜி மாவு நீர்க்காமல் நல்லா வரும். நம்ம விரலை அதில் முக்கி எடுத்தோம்னா விரல் மேலே பஜ்ஜி மாவு ஒட்டி நல்லா நிற்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு அளவான பதம். அந்த மாதிரி நம்ம பஜ்ஜி மாவை கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன். அட் த சேம் டைம் நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்னோடய ரிட்டன் பிளாக் போஸ்ட் லிங்க் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அங்கே நான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள், நான் செய்முறைலாம் டீட்டெயில்டாக ரிட்டன் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே டைமில் இந்த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்ன அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸில் கூட நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எறா இந்த பஜ்ஜி மாவில் சேர்த்துக்கினேன். இப்போ ஒன்று நம்ம இந்த மாவில் முக்கி எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுக்கணும். இப்போ ஒன்றுன்னா 2 பக்கம் நல்லா அந்த எறா மாவில் முக்கிற அளவுக்கு நல்லா முக்கி எடுத்து அந்த மேலே நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள் மாவு. ஸோ இப்போ எடுத்து ஒன்றுன்னா அந்த எறாவை நம்ம நிதானமாக எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுக்கணும். 2 பக்கமும் நல்லா அது வறுபட்டு வரணும். மாவு மிதமான தீயில் வச்சு நீங்கள் வறுபட்டு எடுத்திங்கன்னா அந்த மாவும் வெந்துடும், உள்ளே இருக்க எறாவும் நல்லா வெந்துடும், சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவும் வேகும், உள்ளே இருக்க எறாவும் வேகும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். ஏன்னா எறா பெரிய சைஸ் இல்லை, ஒரு மீடியம் சைஸ் எறா தான் வாங்கினேன் நான். ஸோ ரொம்பவே நல்லா வந்தது. எனக்கு ரொம்ப ஈஸியாக இது பண்ண முடிஞ்சது. நான் நினச்ச அளவுக்கு விட நிறைய டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இது முதல் வாட்டி நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சது, இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் இது லஞ்சுக்கு கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ஒரு நல்ல நான்வெஜ் லஞ்ச் நம்ம தயார் பண்ணுறப்போ நம்ம ஒரு கறி குழம்போ இல்லை மீன் குழம்போ ரெசிபி நம்ம செய்கிறப்போ அதோட நம்ம இது ஒரு சைட் டிஷ் மாதிரி நம்ம வச்சு பரிமாறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபி இது ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் சோஷியல் மீடியாவில்
நான் உங்கள் பேர் போட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக I'll give you a shout out. So எல்லாருமே you should try these recipes. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான ரெசிபீஸ் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எது எனக்கு பிடிக்கலைன்னு அதெல்லாம் நான் டிலீட் பண்ணிடுறேன். நான் ட்ரை பண்ணுவேன், ஆனால் நான் டிலீட் பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபீஸ் தான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அருமையான எரா பஜ்ஜி ஒரு போண்டான்னு கூட சொல்லலாம், எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வந்து ஸ்நாக்ஸை சர்வ் பண்ணுறதுனா பூண்டு சட்னியோட சர்வ் பண்ணுங்க. நான் வந்து பூண்டு சட்னி ரெசிபி உங்களுக்கு ஷவர்மா ரெசிபி சீரீஸில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அருமையாக நல்லா வந்ததுங்க. அந்த பூண்டு சட்னி காரத்துக்கு இந்த எறா வந்து சாஃப்டாக நல்ல மொறுமொறுன்னு இருந்தது. அந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.